வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற கூற்றுக்கு இணங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் மற்றவரிடத்தில் என்று மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தோன்ற வேண்டும். ஆனால் அப்படி தோன்றவில்லை. அதற்கு காரணம் நமது பேராசைதான். மாயை எனும் மயக்கத்தில் இருக்கிறோம். தோற்றத்தில் நாம் மனிதனாக இருந்து பயனேதும் இல்லை. மனிதன் மனிதனாக வாழ மகான் வேதாத்ரி தரும் சிந்தனையை உள்வாங்கி அதனை நமதாக்கி நாம் ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்ரியாக மாறினால் உலகம் சுபிட்சம் பெறும். இதன் விளக்கத்தை அருள்தந்தை அன்பு குரலில் செவிமடுப்போம். வாழ்க வளமுடன். உலகம் விரிந்து கொண்டே இருக்கு. பொருட்கள் அத்தனை பேருக்கு தக்கவாறு பெருகி கொண்டுதான் இருக்குது. என்ன இல்லை, பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கல. வேலை செய்தாலும் செய்யா போனாலும் நீங்க எங்க இருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருக்கும் பங்கு வருது. இதுதான் சமுதாய அமைப்பு. அப்போ நானும் அதில் பங்கு கொள்றதுனால என்னுடைய உழைப்பை சமுதாயத்துக்கு கொடுக்கணும் நினைச்சிட்டா அங்கதான் மனிதத்தன்மை உருவாகும். இல்லைன்னா வறட்சி தான் உண்டாகும். அந்த மாதிரி வறட்சி வர்ற போது அதுக்கு தக்கவாறு அந்த விளைபொருளோ அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் விநியோகமோ எல்லாம் கட்டுப்போகும். இப்ப என்ன இல்லை, உலகத்துல எல்லாம் இருக்கு. பரவலாக வராத சில இடங்கள்ல தடை. எனக்கு வேணும் எனக்கு வேணும், இன்னைக்கு வச்சிருந்தா நாளைக்கு வேலை ஜாஸ்தி ஆகும். இந்த நிலையெல்லாம் மாறணும்னா ஆட்சியில உலகம் கூட்டாக வரணும். அவங்க வேற நாம் வேறன்னு எண்ணக்கூடிய கடவுள் நிலையை வச்சுக்கிட்டு அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அந்த மதம் எல்லாம் எப்போ உற்பத்தி ஆச்சுன்னு அவனுக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் சொன்னா உடனே இவன் வந்து கெடுத்துடுவான். விடை பார்த்துக்கோட்டை திருப்பச்சான் கதை. இந்த மாதிரி உண்மை சொன்னவர்கள் எல்லாம் முடிச்சுட்டதுனால இன்னைக்கு உண்மை தெரிந்து சொல்ல ஆற்றல் உடையவர்கள் எல்லாம் வாய மூடிக்கிட்டாங்க. இந்த நிலையில உள்ள சமுதாயத்தில் என்ன வேணும்? மனிதன் மனிதத்தன்மையை உணரணும், இயற்கையும் உணரணும், அந்த இயற்கையை அனுபவிக்கக்கூடிய திறமையும் உணரணும். அதற்கு இன்னைக்கு பிரபஞ்சமே தன்மாற்றம் அடைந்திருக்கிறது, இறைநிலையே பிரபஞ்சமாக மாறியிருக்கிறது என்ற ஒரு கருத்தை எடுத்து முழுமையாக உணர்ந்து கொண்டோமானால் எல்லா அறிவும் அதுக்குள்ளாக வந்துவிடும். அத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பேராசிரியர்களுக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியும் மனநிறைவும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.